ஹாய் ஸ்குவாட். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ரீசெண்டாக திருப்பதி போயிருந்தோம். திருப்பதியில் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ சாப்பாடு எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ மெயின் கோபுரத்துக்கு பக்கத்தில் வந்து குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பேக் சைடில் அப்படியே டர்ன் பண்ணி ரைட்டில் பார்த்தோன்னா நம்ம வந்து அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க. ஸோ அதுக்கான டைமிங்ஸ் எல்லாம் என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இந்த மாதிரி டைமிங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும். ஸோ நாமளும் அங்கே வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போன டைமில் வந்து சரியான ரஷ்ஷு. ஸோ எவ்வளோ பேருக்குனாலும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் அது. ஸோ நாங்கள் அதே மாதிரி உள்ளே போய்ட்டு நாங்களும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். நீட்டாக வந்து சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்து சாப்பாடு வந்து சாம்பார் அந்த அளவுக்கு இருக்காது, ரசம் வந்து சுமாராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் மோர் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் போய் சாப்பிடும்போது வந்து ஒரே டேக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் திருப்பதி போயிட்டு 100 rupees ரூம் எடுத்தது, அள்ளிப்பறையில் நடந்து வந்து இந்த மாதிரி என்டையர் vlog வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.